ப்ரெக்னன்சி வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பார்த்துட்டு ஹார்ட் பீட்லாம் நல்லா சரி டாக்டர் எப்போ நான் ஊருக்கு போகலாம் அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். இவ்வளோ நாள் ஊருக்கு போகணும்லாம் தோணாது. பட் ஆப்வியஸ்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ப்ரெக்னென்ட் மதர் இருக்காங்க, சரி அவங்களுக்கு அந்த ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணணும், அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். அப்சல்யூட்லி வெல்கம். அகெயின் நான் நிறைய வாட்டி நிறைய வீடியோஸ்லாம் நான் பேசியிருக்கேன். ப்ரெக்னன்சி டைமில் ட்ராவல்ன்றது ஒரு ஸ்ட்ரிக்ட் நோவே கிடையாது. ஆனஸ்ட்லி அதான் ஆன்சர். தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இதில் நம்ம முக்கியமான விஷயங்கள் சிலது நோட்டீஸ் பண்ணோம். ஒன்று, அந்த அம்மாக்கோ குழந்தைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 3 months ஒரு 5 monthஸில் எப்போவான அந்த நஞ்சுக்கொடி கீழே இருக்குன்னு நாங்கள் சொன்னோம் ஸ்கேனில். நஞ்சுக்கொடி கீழே இருக்குது, ஸோ ட்ராவல் பண்ண வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் ஃபிசிக்கல் திங். ரெண்டாவது ப்ளீடிங் இருக்குது. ரொம்ப அதிகம் ட்ராவல் பண்ணால் அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ளீடிங் ஹெவியாக ஆகிற மாதிரி இருக்கலாம். மூணாவது, கர்ப்பப்பை வாய் அந்த சர்விக்ஸ் லெங்த் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இல்லை நாலாவது ட்வின்ஸ் ரெட்டை குழந்தை இல்லை 3 குழந்தைங்க இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை.